கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, மனிதன் அல்ல தேவனே உதவி செய்வான். மனிதனிடத்தில் நீங்கள் உதவியை எதிர்பார்த்தா நிச்சயம் நம்ம ஏமாந்து போவோம். ஆனால் தேவனிடத்தில் எதிர்பாருங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, மனுஷனிடத்திலிருந்து எனக்கு உதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வா. வேதம் சொல்லுது, சங்கீதம் 60:11, இக்கட்டிலே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வா, மனுஷனுடைய உதவி விருதா. இதை நல்ல மனசுக்குள்ள புரிந்து கொள்ளுங்க. மனுஷனால் உதவி செய்ய முடியாது, அந்த மனுஷன் விருதா. ஆனால் தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எனக்கு உதவி செய்வார். வானத்தையும் பூமியும் படைத்து கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும், உங்களுக்கு உதவி வரும். அன்பானவர்களே, இன்னைக்கு மனுஷன் ஒரு உதவியை எதிர்பார்த்து தான் இன்னொரு உதவியே செய்வான். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நம்முடைய தேவன் யார்? ஆசா அழகா ஜெபிக்கிறார். 2 நாளாகமம் 14:11 நீங்கள் வாசித்து பாருங்க. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆனால் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் உதவி செய்கிறது லேசான காரியமா? இல்லை, லேசான காரியமே இல்லை. என் பிரச்சனை இல்லை, என்னுடைய பண பிரச்சனை இல்லை, இன்னொரு மனிதன் தலையிட்டு என் பணப்பிரச்சனைகளை தீர்க்கிறது அது லேசான காரியமா? இல்லை. ஆனால் தேவனுக்கு அது லேசான காரியம். ஒரு முறை பேதுரு இயேசுவை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே வரி பணம் செலுத்தணுமே. இயேசு சிம்பிளாக சொன்னார், கடலுக்கு போ, தூண்டி போடு, ஒரு மீனை எடுப்ப, அந்த மீனின் வாயை பிளந்து பாரு, அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்து உனக்காக எனக்காக வரி செலுத்து. ஆண்டவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். நம்ம நினைக்கிறோம்ல, இந்த உதவி யாராவது செய்வாங்களா? மனுஷங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறார். மனுஷனால் முடியாது, ஆனால் ஆண்டவரால் முடியும். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை சீசர் இடத்துல கொண்டுட்டு போய் பிசாசை துரத்தும்படி கேட்டிருக்கிறார். ஆனால் சீசர்களால் பிசாசை துரத்த முடியலை. இப்போது இயேசுவிடத்தில் உதவி கேட்கிறார். மார்க்கு 9:22 அந்த தகப்பன் சொல்லுகிறான், ஆண்டவரே இவனை அநேக தரம் தீயிலும் தண்ணிலும் தள்ளி இவனை கொலை செய்ய அந்த பிசாசு வகை பார்க்கிறது. என் மேல் மனம் இறங்கி ஏதாவது செய்யக்கூடுமானால் எனக்கு உதவி செய்யும். இயேசு சொன்னார், நான் உதவி செய்யும் வல்லவர் என்பதை நீ விசுவாசித்தா உனக்காகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். விசுவாசித்தான் கர்த்தர் செய்தா, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வான். ஒரு ஏழை தகப்பனார் தன்னுடைய மகளுடைய திருமண காரியத்திற்காக அங்கே இங்கே கடன் வாங்கி அந்த திருமணத்தை நடத்துகிறார். ஒரு வாழைத்தோட்டம் போட்டிருக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வாழைத்தோட்டம் அழிஞ்சிட்டு இப்போ யார் எனக்கு உதவி செய்வான்னு கதறும் பொழுது அந்த மணமகன் ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, வாழைத்தோட்டம் அழிஞ்சதை குறித்து கவலைப்படாதீங்க, நான் உதவி செய்கிறேன். எனக்கு வர வேண்டிய ஒரு கேஸில் பணம் எனக்கு வந்திருக்குது, நீங்கள் 1 பைசா செலவு கொடுக்கணும், நானே உங்கள் கடனெல்லாம் அடைச்சிடுறேன், இந்த திருமணத்தை நானே நடத்துகிறேன். பரலோகத்திலிருந்து உதவி வருகிறது, நிச்சயமாக உதவி வரும். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, மனிதனிடத்தில் இருந்து அல்ல தேவனிடத்திலிருந்து உதவி வரட்டும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். மனிதனிடத்தில் இருந்து அல்ல, தேவனே உதவி செய்வார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.